Hello foodies, welcome back to my channel Karunya Kitchen. Today Vannila sponge cake. வச்சுட்டு இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கேஸ்கட்டு விசில் ரெண்டும் தேவையில்லை. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை ஒயிட்டு எல்லோ இது ரெண்டும் செப்பரேட்டாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த பீட்டரில் நான் ஒயிட்டை மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிக்கிட்டே வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பீட் பண்ணணும். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூனாக சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்து பீட் பண்ணிக்கிட்டே வரணும். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பீட் பண்ண கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மீதி வச்சுருக்க சுகரையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இதை பீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக எனக்கு இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிது. இது வந்து எது வரைக்கும் பீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டிஃப் பீக் வரும். அந்தளவுக்கு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து எல்லோ, இதையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டார்க்கான எல்லோ மாறி லைட் எல்லோ அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ இது இந்த மாதிரி க்ரீமியாக வர அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட லைட்டாக சால்ட்டு அதுவும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்த்தாவே தெரியும் நல்லா க்ரீமியாக அதனுடைய நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எல்லோவை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம வந்து ஹார்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது. இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு சாஃப்ட்னஸ் இல்லாமல் போயிடும். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 3/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு பேட்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போடுறேன். ஓகே, இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் இந்த கேக் மோல்டில் சுற்றியும் வெண்ணெய் தடவிட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு பட்டர் ஷீட்டும் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், என்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இதை கொட்டும் போது இந்த மாதிரி லேயராக வரணும். இதுதான் என்னுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி.
அடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறேன். அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் நமக்கு ரிலீஸ் ஆகும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா 2 முறை கீழே தட்டி விட்டுறலாம். அப்போ தான் மாவு வந்து ஈவனாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த குக்கரில் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம வச்சுருக்க இந்த பாத்திரம் வந்து குக்கரோட ஓரங்களை தொடாமல் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ ஒரு 40 நிமிஷம் மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், கேக் நம்ம பார்க்கும்போதே தெரியும் கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இங்கே நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த கேக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இதை டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அடிப்பாகம் நல்லா வெந்துருச்சு. ஓகே, இது முன்னாடி திருப்பி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பாதி ஊற்றினோம் அது வந்து ரைஸ் ஆகி வந்திருக்கு நல்லா. நான் கட் பண்ணி காமிக்கிறேன், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கட் பண்ணும்போதே எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா தெரியுது. பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆகிடுச்சு இல்லை? இதை வந்து நான் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Please subscribe Karunya Kitchen.